श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜெகத்குரும். அடுத்தது 18வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகம். நத்வேஷ்ட்ய குசலம் கர்ம குசலே நானுஷஜ்யதே त्यागी सत्त्वसमाविष्टो मेधावीश्चिन्न संशयः। नद्वेष्ट्य कुशलं कर्म कुशले नानुषज्यते त्यागी सत्त्वसमाविष्टो मेधावीश्चिन्न संशयः. இந்த 10வது ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் சத்வசமாவிஷ்டா. இப்போது சத்வகுணம் நிறைந்திருக்குது. சத்வகுணத்தில் இருக்கிற மனம் அதில் ஈடுபாடு சென்ற ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லையா பெருமாள், சங்கம் தியக்துவா சங்கத்தையும் விட்டு பலம் செய்யேவ பலனையும் விட்டு பயனையும் விட்டு காரியமித்யேவ இது செய்யத்தகுந்தது, இந்த காரியத்தை செய்ய வேண்டும், இதை செய்யத்தக்கது என்று மட்டும் கருதி நியதம் கர்ம அது மாதிரி ஒரு நித்திய கர்மாவை ஒருவன் கிரியத்தையே செய்யப்படுகிறதோ எந்த கர்மா செய்யப்படுகிறதோ அப்படின்னு ஆரம்பித்தார். அப்படி சொன்னார். அது அந்த தியாகம் சாத்விக தியாகம்னு சொன்னார். அது மாதிரி அந்த சாத்விக குணம் இருக்கே சத்தசமாவிஷ்டா, அந்த சத்துவ குணம் நிறைந்தவனும் மேதாவி விவேகியும் விஷயங்களை தெரிந்து கொண்டவனும் விஷயங்களை சரியாக செய்ய வேண்டும் என்கின்ற எண்ண ஓட்டங்களில் எப்பொழுதும் நிலைத்திருப்பவனும் சின்ன சம்சய சந்தேகம் தெளிந்தவனும். என்ன சின்னம் அவிச்சின்னம் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன இருக்குது, அவனுக்கு டவுட்டே இல்லை, எல்லா விதத்திலும் தெளிவாக இருக்கான், தெளிவாக புரிஞ்சுன்னு இருக்கான். அதுபோல் இருக்கிறவனும் சந்தேகம் தெளிந்தவனும் ஆகிய தியாகியானவன் அகுசலம் கர்ம அதாவது யஜ்ஞம் தானம் தவம் அல்லாத நற்கர்மங்களையும் நத்வேஷ்டி வெறுப்பதில்லை. அதுபோலவே குசலே யஜ்ஞதான தவங்களிலும் அபிமானம் கொள்வதில்லை. ந அனுஷஜ்யதே யஜ்ஞதான தபம் இருக்குன்னு சொன்னால் அதை வெறுக்கிறதும் இல்லை. அகுசலம் அப்படின்னு சொன்னார். அகுசலம் கர்ம அப்படின்னா தானதவம் இல்லாத கர்மங்கள் இருக்கு இல்லையா, அதையும் வெறுப்பதில்லை. தானம் தவம் யஜ்ஞம் தபம் அப்படின்னு சொன்னால் அதுவும் என்ன பண்ணுறது, அதிலையும் அபிமானம் கொள்ளுவதில்லை. அதனால் அவனுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதில் ஈடுபாடும் காட்டுறதில்ல, வெறுப்பும் காட்டுறதில்ல. வெறுப்பு காட்டாததுக்கு என்ன காரணம், அதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு இல்லை, அது இருக்குது அவ்வளோதான். அதில் ஒன்றும் பெருமாள்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதாவது நித்திய கர்மா நைமிஷ்டிக் விட வேண்டியது, அப்புறம் காமிய கர்மா இதெல்லாம் நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணால் அதெல்லாம் கிடைக்கும், இப்படி செய்தால் இந்த பலன் கிடைக்கும். அதாவது பலனை உத்தேசித்து செய்யக்கூடிய கர்மங்களாயினும் பலனை பற்றி உத்தேசிக்காமல் இது செய்ய தகுந்தது என்ற காரியத்திலையும் செய்கிற கர்மாவாக இருந்தாலும் இதுலேயும் விருப்பு கொள்வதில்லை, அதனையும் வெறுப்பதில்லை. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அகுசலம் கர்ம அப்படின்ற அந்த வார்த்தைக்கு நிஷித்த கர்மம். நிஷித்த கர்மம் என்ன சொன்னால் செய்யக்கூடாதது, விட வேண்டியது, தள்ளத்தக்கது. அதுபோல காரியங்களை செய்தாலும் நித்திய கர்மம் அதாவது காமிய கர்மம். காமிய கர்மம்னு சொன்னால் அவசியம் செய்ய வேண்டியது, செய்தால் பலன் அளிக்கும், அந்த பலனை பற்றி நமக்கு ரொம்ப நன்னா தெரியும், அதனால் அது கண்டிப்பாக நம்மளுக்கு ஓணும். அந்த மாதிரி மனம் இருந்தபோதும் காமிய கர்மத்தை செய்யும் பொழுது ஞானியானவன், அதாவது ஞானின்னு சொன்னால் பெருமாள் என்ன சொல்கிறார், சத்துவம் நிறைந்தவனும் விவேகியும் மேதாவியும் ஆனவனுக்கு ஞானியானவன் இவற்றை விட்டுடுறான். அவன் என்ன பண்ணுறதில்ல, நித்திய கர்மமும் செய்யறதில்ல, காமிய கர்மமும் செய்யறதில்ல, நிஷித்த கர்மம் விட வேண்டியது கொள்ளத்தக்கது இல்லை அப்படின்னு தள்ளத்தக்கதுன்னு இருக்குது, அந்த கர்மாவே அவன் செய்யறதில்ல. அப்புறம் காமிய கர்மம் இது வேணும் அது வேணும்னு சொல்லி பலனை உத்தேசித்து ஒரு வேலை செய்கிறோமே அந்த கர்மாவையும் செய்யறதில்லை. இவற்றை விடுதல் விட்டுடுறான். அகுசலம் கர்ம அப்படின்னு. அதனால் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் துவேஷ புத்தியினால் இல்லை, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, எதை பார்த்தாலே எனக்கு துவேஷம் பாராட்டி செய்யறதில்ல. அதுக்கு பதில் அது என்ன இருக்குது, நித்திய கர்மாவை செய்தல் அவற்றின் பற்றினாலும் அன்று. நித்திய கர்மாவை செய்கிறோம் இல்லையா, தினம் 2-3 வேளை சந்தியாவனம் பண்ணுறோம், அப்புறம் அஷ்டாட்சரம் துவாசாட்சரம் ஜபம் பண்ணுறோம், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறோம், அப்புறம் கோவிலில் போய் சுத்தம் பண்ணிட்டு வரோம்,
அப்புறம் ஆச்சாரியருக்கு அவர் இருக்கிற ஆசிரமத்தை சுத்தம் பண்ணி தரோம், ஆச்சாரியருக்கு கைங்கரியம் பண்ணுறோம், அப்புறம் மாதா பிதுவுக்கு என்ன பண்ணுறோம், சர்வீஸ் பண்ணுறோம், அவளுக்கு சுஷ்ரூஷை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இவற்றை என்ன பண்ண நித்திய கர்மாவை செய்தல் அவற்றில் இருக்கிற பற்றினால் அன்று இதை செய்ய வேண்டும், இவை சொல்லப்பட்டிருக்கிறது அவசியம் செய்ய வேண்டும், இதில் ஈடுபாடும் இல்லை விட்டத்தியும் இல்லை அப்படின்னு சொல்லி அவற்றை நித்திய கர்மாவை தொடர்ந்து விடாது செய்தல் அவற்றில் இருக்கிற பற்றினாலும் அன்று லோக சங்கிரகத்திற்காகவே ஞானி கர்மம் செய்கிறான் என்று கொள்ள வேண்டும். அதனால தான் இங்கே இடத்துல ஒரு திருக்குறள் ஒன்று சொல்லி பார்க்கலாம். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இலை. இலானடி சேர்ந்தார்க்கு இது வேணும் அது வேண்டும்ன்றதே இல்லவே இல்லை, எல்லாமே வேண்டுதல் வேண்டாமை இலான். யார்? பெருமாள் தான். வேண்டுதல் வேண்டாமை இலான். அதே மாதிரி ஞானிக்கும் வேண்டுதல் வேண்டாமை இலான். அப்படி இருக்கிறவனுக்கு இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இலை. அதாவது வேண்டுதல் வேண்டாமை, இவர் தேவைப்பட்டவர், இவர் வேண்டப்பட்டவர், இவர் வேண்டாதவர், இவனை பிடிக்கும் இவனை பிடிக்காது அப்படின்ற பெருமாளுக்கு எந்த என்ன கிடையாது, விருப்பு வெறுப்பு இல்லை, எல்லாரும் ஒன்று தான் சுவாமி முன்னாடி அப்படின்றத புரிஞ்சின்றவன் பெருமாள்கிட்ட. யார் ஒருத்தன் தொடர்ந்து என்ன பண்ணுறான், அவனுக்கு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கானோ அவனுக்கு யாண்டும் இடும்பை இலை, ஒரு நாளும் என்னது துன்பம் நேராது அப்படின்னு இந்த திருக்குறளையும் சொல்லி கொடுக்குறார். இன்னும் அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.